Hi friends, வணக்கம். வெல்கம் டு யுவர் ரெசிபீஸ் டைரி. இன்னைக்கு நம்ம ரோஜா இதழ்கள் பயன்படுத்தி ரோஸ் சிரப் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நம்ம இந்த ரோஸ் சிரப் வச்சு ரோஸ் மில்க், ரோஸ் சர்பத் மாதிரி நிறைய சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் வீட்லயே செய்யலாம். முதல்ல நாம ரோஸ் சிரப் செய்யறதுக்கு ஃப்ரெஷ்ஷான ரோஜா பூக்கள் ஒரு 50லிருந்து 60 பூக்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒருவேளை ஃப்ரெஷ்ஷான ரோஜா பூக்கள் கிடைக்கலனா அதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு மருந்து கடையில் இல்லைன்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் உலர்ந்த ரோஜா இதழ்கள் வாங்கி பயன்படுத்தலாம். உலர்ந்த ரோஜா இதழ்கள் எவ்வளோ அளவு பயன்படுத்தணுன்றதையும் நான் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த ரோஜா பூக்கள் இருந்து இதழ்களை மட்டும் தனியாக உருவி எடுத்துடலாம். உங்களுக்கு ஆர்கானிக் ரோஜா பூக்கள் கிடைச்சா அது வாங்கி பயன்படுத்துங்க. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 3 முறை நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரோஜா இதழ்களை தண்ணியில் நல்லா அலசி எடுத்ததுக்கப்புறமா இதில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சு நம்ம மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இந்த ரோஜா இதழ்களோட எல்லா பக்கமும் கரண்டி வச்சு நல்லா திருப்பி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் கொதிக்க விட்டாலே போதும். இந்த ரோஜா பூக்கள் இருக்கிற அந்த ஃப்ளேவர் எசன்ஸ் எல்லாமே தண்ணியில் நல்லா இறங்கிடும். தண்ணியிலே இந்த ரோஜா இதழ்கள் நல்லா கொதிக்கும்போது ரோஸோட நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். அதாவது ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சு இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டுடலாம். அப்போ நல்லா இந்த ரோஸ் இதழ்கள்லேருந்து கலர் எல்லாமே எசன்ஸ் எல்லாமே தண்ணியில் நல்லா இறங்கிடும். இப்போ நாம் இதை ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு இந்த ரோஜா இதழ்கள்லேருந்து தண்ணியை மட்டும் வடிகட்டி எடுத்துடலாம். நல்லா இந்த ரோஜா இதழ்களை நல்லா பிழிஞ்சு தண்ணியை வடிகட்டி எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நமக்கு சூப்பராக ரோஸ் வாட்டர் தயாராகிடுச்சு. இந்த ரோஸ் வாட்டரை பயன்படுத்தி நாம் அடுத்ததாக ரோஸ் சிரப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் பவுடர் பண்ண கல்கண்டு 1.25 கப் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதில் டைமண்ட் கல்கண்டு, பெரிய சைஸ் கல்கண்டு, அப்படி இல்லைன்னா வெள்ளை சர்க்கரை, நாட்டு சர்க்கரை எது வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ இந்த கல்கண்டை தண்ணியோட ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். நல்லா தண்ணியில் கொதிக்க விட்டோம்னா கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். நமக்கு கரெக்டாக ஒரு சிரப் கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் கொதிச்சிடுச்சு. இதில் நம்ம தயார் பண்ணி வச்ச ரோஸ் வாட்டர் சேர்த்துடலாம். இப்போ இதை ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ இது ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிச்சிருக்கு. இதில் நாம் 1 டேபிள் ஸ்பூன் ரெட் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் ஹோம்மேட் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். அதாவது பீட்ரூட் பயன்படுத்தி நான் வீட்டிலேயே ஃபுட் கலர் செஞ்சுருக்கேன். அது நான் இதில் சேர்த்துக்கிறேன். இங்கே ஃபுட் கலர் சேர்த்தா தான் நம்ம ரோஸ் மில்க்கு, ரோஸ் ஷர்பத்லாம் செய்யும்போது அதுக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். இப்போ இதில் ஃப்ளேவருக்காக 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நீங்கள் ஏலக்காய் பொடி வேணான்னா அதுக்கு பதிலாக ரோஸ் எசன்ஸ் இல்லாட்டி வெனிலா எசன்ஸ் வேணும்னாலும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துடலாம். நம்ம இதில் நிறைய சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அந்த சர்க்கரை கிறிஸ்டல் ஆகிடும். அதனால் இந்த லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிட்டா சுகர் கிறிஸ்டல் ஆகாமல் பார்த்துக்கும். அதனால் லெமன் ஜூஸ் கண்டிப்பாக சேர்த்து கலந்து விட்டுடுங்க. இப்போ இந்த ரோஸ் சிரப்பை நம்ம நல்லா ஆற விட்டுட்டு ஒரு பாட்டிலில் ஊற்றி ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஒரு 10லேருந்து 15 நாள் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி ரோஸ் மில்க், ரோஸ் ஷர்பத், அதுக்கப்புறம் ரோஸ் ஃப்ளேவர் சேர்த்து நீங்கள் எந்த ஒரு டெசர்ட் பண்ணுறதுனாலும் அதில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் உலர்ந்த ரோஜா இதழ்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக வீட்டில் உள்ள பொருட்களை மட்டுமே பயன்படுத்தி ரோஸ் சிரப் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பற்றின உங்களோட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்டில் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை.